ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சேனல். நானும் உங்கள் நேசன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நான் பாண்டி ட்ரிப் ஒன்று போயிருப்பேன். இந்த பாண்டி ட்ரிப்பில் வந்து அது ஒரு 5 months முன்னாடி போயிருப்பேன். அதில் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார், இந்த மோட்டோ விலாக்லாம் எப்படி ப்ரோ பண்ணுறீங்க, அந்த செட்டப்லாம் எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அதே மாதிரி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, மோட்டோ விலாக் எப்படி பண்ணுறது, அதோட செட்டப், ஆக்ஷன் கேமரா எப்படி பண்ணலாம், அதெல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. அதை பற்றின வீடியோ தான். இதுதான் என்னோடய ஆக்ஷன் கேமரா நாய்ஸ் ப்ளே. இது வந்து நான் இதோட ரிவ்யூ எல்லாமே சொல்கிறேன். இது வாங்கி ஒரு 2 years கிட்ட இருக்குது. ஸோ இப்போ என்கிட்ட மைக்கில் வந்து ஒரு ப்ராப்ளம், அந்த பேட்ரி வந்து வீணாக போயிடுச்சு. அந்த மைக் வந்து நிறையா வாட்டி பேட்ரி வீணாக போயிட்டே இருக்குது. நான் அதையும் அன்பாக்சிங் போட்டிருப்பேன். ஸோ வேறு மைக் தான் வாங்கலான்ற ஐடியாவில் இருக்கேன். வேறு ஏதாவது சஜஸ்ட் பண்ணாலும் பண்ணுங்கள். நான் இப்போ கேமரா மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். கரெக்டாக இருக்கான்னு தெரில. கரெக்டாக இருந்தால் போடுவேன், அப்படி இல்லைன்னா திரும்பி மைக்கில் பேட்ரி போட்டு ரெடி பண்ணிட்டு தான் போடணும். இந்த இதை பற்றி பார்ப்போம். அப்புறம் இதை எப்படி மவுண்ட் பண்ணுறது, என்னோடய ஹெல்மெட்டில் எப்படி மவுண்ட் பண்ணி நான் ஓட்டிகிட்ருக்கேன், அது எல்லாத்தையுமே பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் கேமரா. இதில் வந்து நாய்ஸ் ப்ளே, அப்புறம் வந்து 4K, இது வந்து 4K வரையும் எடுக்கலாம். இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக சொல்கிறேன் எவ்வளோன்னு. இன்னமும் அந்த ப்ரைஸில் தான் விற்றுட்ருக்கு. பட் இது வந்து ஒரு இப்போ தான் நீங்கள் புதுசாக விளாக் பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த கேமரா வந்து உங்களுக்கு போதுமானது. இதில் வந்து ஒய்ஃபை இருக்குது. வீடியோ அவுட்புட் பார்த்திங்கன்னா 4K 30 fps-லையும் 2.7K-வும், அதாவது 2K-வும் உங்களுக்கு வந்து 30 fps-லையும், 1080p வந்து 60 fps-லையும், 1080p வந்து உங்களுக்கு 30 fps-லையும் எடுக்கலாம். அதே போல் 720p 120 fps-ல எடுக்கலாம். 720p 60 fps-லையும் எடுக்கலாம், 30 fps-லையும் எடுக்கலாம். வீடியோ ஃபார்மேட் பார்த்திங்கன்னா MP3 தான். வீடியோ ரெக்கார்டிங் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லூப் வீடியோ திரும்பி வரும்ல, அந்த மாதிரி அதை எடுக்கலாம். அப்புறம் ஸ்லோ மோஷன், அப்புறம் டைம் லேப்ஸ்னால் நான் அது வந்து உங்களுக்கு இந்த வீடியோலேயே எல்லாத்தையுமே காட்டுறேன். டைம் லேப்ஸ் எல்லாமே எடுத்து காட்டுறேன். அண்ட் ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம். இந்த இதில் ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம். கேமரா மோடுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட்டு டைம், அதாவது இந்த கேமரா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இது வந்து மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி DSLR தான் ஃபோட்டோ எடுக்க யூஸ் பண்ணுவீங்க. இது வந்து வெறும் வீடியோவுக்கு தான் யூஸ் பண்ணுவீங்க. மற்றதெல்லாம் டேட்டு, டேட்லாம் அந்த இதெல்லாம் இருக்கும். அப்புறம் ஒயிட் பேலன்ஸ் ஆட்டோலையும் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒயிட் பேலன்ஸ் ஆட்டோவில் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ லைட்டு அந்த இதுக்கெலாம். ஸோ ஷட்டர் ஸ்பீடு எல்லாமே இதில் வந்து கேமராவில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் HP, விண்டோஸில் எல்லாத்துலேயுமே ஒர்க் ஆகும். அது எல்லாமே இருக்குது. அண்ட் இதோட வியூ ஆங்கிள்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் கம்மி. என்னென்னு பார்த்தீங்கன்னா 170 degree தான். ஸோ நீங்கள் கோப்ரோலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைட் ஆங்கிள் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ கோப்ரோ யூஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஸ்பீடாமீட்டர்லேருந்து வியூ வானம் வரையும் தெரியுமா. ஆனால் இதில் அப்படி தெரியாது. நீங்கள் வானத்தை மட்டும்தான் வைக்கிற மாதிரி இருக்கும். வண்டியோட லேஸாக தான் தெரியும். ஸோ அந்த டிகிரி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த இதில். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நீங்கள் பட் இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதை நான் வாங்கினது வந்து 2500க்கு வாங்கினேன். ப்ரைஸுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து. உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி கோப்ரோ அளவுக்கு கொடுக்காது. ஏன்னா கோப்ரோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20,000 30,000 40,000 அந்த மாதிரி போகும். பட் இதில் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே கொடுக்குறதுனால இது ஓகே. அண்ட் இது ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இது உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். என் இதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி நான் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் நான் செட்டப் பண்ணி இதை யூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து கேமரா, இது வந்து மேலே இருக்கிறது வந்து இது வாட்டர் ப்ரூஃப் கேஸு. இது உள்ளே வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து வெறும் இது மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி. எப்படின்னா இந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸ் இல்லாமல் இதில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் அது சேஃப் இல்லை. கீழே விழுந்துச்சுன்னா அப்புறம் ரொம்ப ஏதாவது பள்ளத்தில் போனீங்கன்னா அந்த இதுக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதில் மவுண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தான் தருவாங்க. ஸோ இந்த மவுண்ட் பாருங்கள், இதில் போட்டிருக்கு பாருங்கள். இதில் என்னென்ன இருக்குதுன்னு வாட்டர் ப்ரூஃப் கேஸிங் ஒன்று இருக்கும். அண்டு கிளிப்பு, அதாவது இந்த கிளிப்பு ஒன்று இருக்கும். அண்டு இதில் வந்து ஹேண்டில் பேர் அதுக்கு யூஸ் பண்ணுற இது அது ஒன்று இருக்கும். அண்ட் இந்த மவுண்ட் இது இருக்குல்ல, இந்த இது வந்து ஒன்று இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். இப்போ நானே வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி தான் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மவுண்ட்டு இந்த மாதிரி அதெல்லாம் நான் இதில் செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இது மவுண்ட்டு இந்த மாதிரி இதுக்கு ஒன்று கொடுப்பாங்க. எல்லாத்துலேயும் மாட்டுறதுக்கு கொஞ்சம் கேர்வாக அப்படி வரும். அந்த மவுண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த கேமராவோட குவாலிட்டி எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இதை வந்து 720. உங்களுக்கு இந்த வாய்ஸ் வந்து ரொம்பவே கேவலமாக இருக்கும் இதோட மைக்கோட குவாலிட்டி. அதனால தான் எக்ஸ்டர்னல் மைக் வச்சு நீங்கள் எடுக்கணும். இது 1080. இந்த ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா 2Kல எடுத்துகிட்டு இருக்கேன்.
இது பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஆக்ஷன் கேமராவில் தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த மைக் குவாலிட்டி உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். அண்ட் இது வந்து 4Kல எடுத்துகிட்டு இருக்கேன். இது வந்து 4K ரெசல்யூஷன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கேமரா, இவ்வளோ தான் இருக்கும் கேமரா. இந்த கேமரா வந்து இவ்வளோ தான் இருக்கும். நான் ரைடே போயிருக்கேன்ல, அதில் 4K 2K ஸ்லோ மோஷன் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். அது நேரம் ஓடி இருக்கும், அதை பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் கேமரா. இதில் ஃபோட்டோ எல்லாமே எடுக்கலாம், இதில் டைம் லேப்ஸ் எல்லாமே எடுக்கலாம். ஸோ ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2500க்கு ஒர்த்து. இப்போ பேசிக்காக நம்ம வந்து குவாலிட்டி வந்து உங்களுக்கு கோப்ரோ அளவு கொடுக்காது கண்டிப்பாக, பட் இது ஓகே தான். இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ புதுசாக தான் நீங்கள் விளாக் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி மோட்டோ விளாக்லாம் பண்ண போகிறீங்க நீங்கள் தாராளமாக இந்த கேமரா வாங்கி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நானும் இப்போ வந்து இதை அப்கிரேட் பண்ணணும். கோப்ரோ ஹீரோ 7 தான் வாங்கலான் இருக்கேன். ஒரு 3 monthஸில் எப்படியும் வாங்கிடுவேன். இஎம்ஐனா சீக்கிரம் போட்டுடலாம், பட் இஎம்ஐனா கொஞ்சம் இன்னும் காசு அதிகமாகன்றதுனால காசு சேர்த்து வச்சு ஒன்றாவே வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நீங்களும் ஏதாவது கேமரா சஜஸ்ட் பண்ணாலும் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு கோப்ரோ 7 நல்லாயிருக்கு. இந்த கேமரா பொறுத்தளவு எல்லாமே நல்லாயிருக்கு. ஹெல்மெட்டில் எப்படி மவுண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இது கேமரா மவுண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேமராவை ஆன் பண்ணி உங்களுக்கு காமிட்டிடுறேன் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. கேமரா ஆன் பண்ணால் அப்படி தான் வரும். இந்த கேமரா வந்து நீங்கள் வாங்குறதா இருந்தால் இப்போ பேசிக்காக இப்போ என்கிட்ட பட்ஜெட்டே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் வாங்கணுன்னா தாராளமாக வாங்கலாம் இதை. ஸோ இதுதான் கேமரா. உங்களுக்கு குவாலிட்டி நான் வந்து 2Kல தான் எடுப்பேன். 2Kல எடுத்தால் தான் ஓரளவாவது குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஈசிஆர் ரைடுன்னு ஒன்று போட்டிருப்பேன். அதில் நான் இது ட்ரை பண்ணி பார்த்தேன், மெமரி அதிகமாக இருக்கே அப்படின்ட்டு. பட் இது 2Kல நான் இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோலாம் சூப்பராக இருந்தது. நான் 2Kல எடுத்ததும் காட்டுறேன், 4Kல எடுத்ததும் காட்டியிருப்பேன், நேரம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து 2Kல எடுத்தால் ஓரளவு பார்க்குற மாதிரி இருக்கும், பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து ஓரளவு ஓகே. இதில் வந்து அப்படியே நீங்கள் மோடு மாற்றிக்கலாம், மோடுன்னு இருக்கும் அதுலேயே. இதை அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு மோடு மாறும். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா 1080p 60 fps ஸ்லோ மோஷனுக்காக வச்சுருந்தது. இது 1080pல 60 fps எடுத்தால் ஓரளவு நல்லாயிருக்கும். அடுத்து இது வந்து என்னென்ன எடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு காட்டுறதுக்கான இது ப்ரிவியூ பார்க்கலாம். அண்ட் இது வந்து செட்டிங்ஸ் உள்ள போனீங்கன்னா வீடியோ ரெசல்யூஷன், இங்கே தான் நீங்கள் வந்து வீடியோ ரெசல்யூஷன் வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபோட்டோவுக்கான இது. ஃபஸ்ட்டு வந்து வீடியோ ஃபோட்டோ அதெல்லாம் வச்சுக்கலாம். ரெக்கார்டிங் டைம் லேப்ஸ் எல்லாமே செட் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ் இதில் இருக்குது. அண்ட் ஃபோட்டோ நம்ம வந்து ஃபோட்டோ ஆக்ஷன் கேமராவில் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒயிட் பேலன்ஸ், இமேஜ் ரொட்டேஷன் அதெல்லாமே, டிரைவிங் மோடு இதெல்லாமே இருக்கும். அடுத்து செட்டிங்ஸ்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபார்மேட் பண்ணுறது, லாங்குவேஜ் என்ன வச்சுக்கலாம், டேட் அண்ட் டைமு, அப்புறம் உங்களுக்கு வந்து டேட்டு டைம்லாம் இதில் தெரியணுனாலும் நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதை வந்து ஹெல்மெட்டில் எப்படி மவுண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டுக்கு தேவையானதுன்னா இந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸ் தான். இந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸில் பேட்ரி எல்லாமே போட்டுட்டு நீங்கள் வந்து சில இதெல்லாம் இங்கே ஓட்டை போட்டு இதுலேருந்து சார்ஜ் போடுவாங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் கேஸ் வந்து அதுக்கு மேலே வாட்டர் ப்ரூஃப் கேஸாக இருக்காது, உங்களுக்கு வந்து தண்ணி உள்ளே போய்டும், அதனால் வீணாக போய்டும். இப்படி போட்டு விட்டிங்கன்னா வாட்டர் ப்ரூஃப். நான் வந்து இதில் எப்படி மவுண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன் என் ஹெல்மெட்டில். ஏன்னா இங்கே ஸ்ட்ரைட்டாக வைக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல வச்சுருக்கேன். அப்புறம் மேலே இந்த இடத்துல ஒன்று வச்சுருக்கேன், ஹெட்டில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த இடத்துல ஒன்று, இங்கே ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து டாப்லேருந்து காட்டுறதுக்கு. இது வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து உங்களுக்கு தெரியும், நான் ஓட்டுறதுலேருந்து உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்பீடாமீட்டர் அதெல்லாம் தெரியும்னா இங்கே வச்சு பண்ணுவேன். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுறது. இங்கே தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணி போவேன். இது வந்து எதனால் இவ்வளோ இது போட்டு நான் வச்சுருக்கேன்னா, இது வந்து கிராஸாக இருக்கா, நான் இப்படி பண்ணுறேன்னா இப்படி பார்க்குற மாதிரி இருக்கும், புரியுதா? கேமரா இந்த சைடில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் அதை போட்டு இதெல்லாம் இது பண்ணி கரெக்டாக இப்படி போட்டால் நேராக பார்க்குற மாதிரி வச்சுருக்கேன். கொஞ்சமாவது இப்போ தெரியுதா, நேராக பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் இந்த கனெக்டர்லாம் போட்டு நான் இது பண்ணேன். இதெல்லாம் நான் தனியாக வாங்கினேன்.
இதெல்லாம் ஒரு 300 வந்தது. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு கேமராவோட வராது. இதே நீங்கள் இதுக்கு பதிலாக உங்களுக்கு இதுவும் இருக்குது, நெக்கு கனெக்டரும் இருக்குது. நெக்கில் போட்டு அப்படியே தாராளமாக இது பண்ணி யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் நீங்கள் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு நல்ல கேமராவாக வாங்கலாம். இப்படி தான் நான் வந்து மவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவேன் வெளில இல்லை போகணுன்னா. இதுதான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். நான் அப்படியே காமிச்சேன் உங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறது அதெல்லாம். இந்த கிளிப்பும் நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சேன். எடுத்து அப்படியே ப்ளக் பண்ணி சொருகிற மாதிரி தான் இருக்கும். ஈஸியாக தான் இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் கீழே விழாது. திரும்பி எடுக்கணும்னா இந்த கீழே இருக்குல்ல, இதை ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணி தூக்கி விட்டாலே உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துடும். இங்கே ஒரு மவுண்ட் வச்சுருக்கேன், இங்கே ஒரு மவுண்ட் வச்சுருக்கேன். அப்புறம் வண்டியில் வந்து நீங்கள் மவுண்ட் வந்து உங்களுக்கு ஒன்று தான் தருவாங்க. ஸோ நீங்கள் நிறையா வாங்கலாம், அமேசான்லேயே நிறையா இருக்குது. நீங்கள் வாங்கி உங்கள் வண்டியில் எங்கேயாவது வைக்கணுன்னா வச்சு நீங்கள் ஓட்டலாம். அண்ட் இதில் வந்து முக்கியமாக ஒன்று நான் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா பார்த்தீங்கன்னா, இது மைக் வந்து எப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்ல மறந்துட்டேன். நான் மைக் எப்படி யூஸ் பண்ணுறேன்னா, மொபைலில் இருக்குல்ல, மொபைலில் ஒரு சாஃப்ட்வேர் ஏற்றிட்டு நான் அந்த போயா மைக் வச்சுருக்கேன்ல, அந்த மைக்கில் சொருவிட்டு நேராக இதில் போட்டு அதுலேருந்து தான் எனக்கு வந்து சவுண்ட் எடுத்து நான் ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணுவேன். ஏன்னா இதில் டேரெக்டாக சொருக முடியாது. பட் நீங்கள் இப்போ ஆக்ஷன் கேமரா வாங்குறீங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஒரு 2500 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது பேர் என்ன, ப்ளே விலாக்னு ஒன்று இருக்குது. அந்த ஆக்ஷன் கேமரா வாங்கினீங்கன்னா அதில் மைக் சொருவி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணலாம். இதில் வந்து மைக் சொருவ முடியாது. அண்ட் இதோட மைக் குவாலிட்டியும் உங்களுக்கு அவ்வளோவா வராது. பட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு மைக் வச்சு தான் பேசுகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.